இந்தியாவில் இன்சூரன்ஸ் முகவராக பணியாற்றுவதற்கான IRDA IC38 தமிழ் தேர்வுக்கான பயிற்சி மாதிரி தேர்வு. இது தேர்வு எண் 4 IC38 தமிழ் குவிஸ் மாடல் டெஸ்ட். இதில் உள்ள சாப்டர்ஸ் IRDA IC38 புக்கில் உள்ள சாப்டரின் கடைசி கட்ட 21 சாப்டர், மொத்தமே 21 சாப்டர் தான் உள்ளது. அந்த 21 சாப்டரின் கடைசி ஆன சாப்டரில் உள்ள கேள்விகளை இந்த குவிஸ் 4 காணலாம். முதல்ல இந்த எக்ஸாமில் உள்ள சாப்டர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஏற்பளிப்பு என்பது ஒரு பாலிசியை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று காப்பீட்டு நிறுவனம் முடிவு செய்யும் முறையே ஏற்பளிப்பு என்பதாகும். அடுத்து சாப்டர் 16 ஒரு ஆயுள் காப்பீட்டின் கீழ் பணம் வழங்கும் முறைகள். அதுக்கு அடுத்தபடியாக பிரிவு 3 மருத்துவ காப்பீடு. பிரிவு 3இல் LICயில் ஆயுள் காப்பீட்டு பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு ஆயுளின் பேரில், ஒரு லைஃப் பேரில் கொடுக்கப்படும் காப்பீட்டு பாலிசிகள் மட்டுமல்லாது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் செய்வதற்கான மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளும் விற்பனைக்காக உள்ளது. இந்த பிரிவு பாடத்திட்டத்தில் உள்ள சாப்டர்ஸ் 5 சாப்டர்களில் 17 உடல்நல காப்பீடு அறிமுகம், 18 காப்பீடு ஆவணமாக்குதல் பாலிசி டாக்குமெண்டேஷன், 19 சாப்டர் 19 உடல்நல காப்பீடு தயாரிப்புகள். LICயில் உள்ள 2 திட்டங்கள், ஜீவன் ஆரோக்கியா மற்றும் LIC கேன்சர் கவர் உள்ளது ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் வகையில். அடுத்தபடியாக சாப்டர் 20 உடல்நல காப்பீட்டில் ஏற்பளிப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு பாலிசியை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஏற்பளிப்பு. இறுதி சாப்டர் 21 உடல்நல காப்பீடு ஈடுகோரல்கள், கிளைம்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட்கான பில்லுகளை கிளைம் செய்வது சம்பந்தமான பாடக்கேள்விகள். கேள்வி எண் 1, ஒரு பாலிசிக்கு எதிராக காப்பீடு நிறுவனத்திடம் வாங்கப்படும் கடன் குறித்து கீழே உள்ள அறிக்கையில் எது தவறானது? Which of the below statement is incorrect with regards to a policy against which a loan has been taken from the insurance company? காப்பீட்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக உரிமை மாற்றம் செய்யப்பட வேண்டும். பாலிசி லோன் வாங்கும்போது பாலிசியின் உரிமைகள் நிறுவனத்திற்கு மாற்றப்பட வேண்டும். அது உண்மைதான். காப்பீட்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக பாலிசி உரிமை மாற்றம் காரணமாக இத்தகைய பாலிசியின் பெயர் நியமனம் ரத்து செய்யப்படும். பாலிசிதாரர் பாலிசி எடுக்கும்போது அவருக்கு வாரிசாக பெயர் நியமனம் செய்கிறார். அந்த நியமனம் ரத்து செய்யப்படாது. பாலிசியின் உரிமையே பாலிசிதாரரின் உரிமை தான் நிறுவனத்திற்கு மாற்றப்படும். ஸோ இது தவறான ஆப்ஷன் ஆகும். பெயர் நியமிக்கப்பட்டவரின் உரிமை காப்பீடு நிறுவனத்திற்கு பாலிசி மீது பற்றுள்ள அளவுக்கு பாதிக்கப்படும். ஒரு கிளைம் உரிமை அந்த லோன் வாங்கியதற்கும் அதற்குரிய இன்ட்ரெஸ்டும் வட்டியும் சேர்ந்து மொத்தமாக இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட பிறகுதான் அந்த கிளைம் பெயர் நியமிக்கப்பட்டிருக்கு உரிமையாகும். அதனால் இதுவும் சரியான வாதமாகும். ஆப்ஷன் 4 பாலிசி கடன் பொதுவாக
பாலிசியின் ஒப்படைவு மதிப்பின் குறிப்பிட்ட சதவீதமாக மட்டுமே வரம்பிடப்படுகிறது. இதுவும் சரியானதாகும். ஒப்படைவு மதிப்பு என்பது பாலிசி ஆரம்பித்து சிறிது ஒரு 5 வருடம் கழிந்து குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கு பிறகு சரண்டர் செய்ய வாய்ப்புண்டு. அந்த பாலிசியின் ஒரு 5வது வருடம் சரண்டர் செய்கிறார் என்றால் அந்த மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமே பாலிசி கடனாக கிடைக்கும். இதுவும் சரியான வாதம். ஸோ 2வது ஆப்ஷன் தவறான வாதமாகும். அடுத்த கேள்வி, கீழே உள்ள அறிக்கையில் ஒரு காப்பீட்டு பாலிசி உரிமை மாற்றம் குறித்து எது தவறானது? Which of the below statement is incorrect with regards to assignment of an insurance policy? ஒரு பாலிசிதாரர் அந்த பாலிசியின் பேரில் கடன் வாங்கும்போது அந்த பாலிசி உரிமை மாற்றம் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது என்று ஏற்பளிப்பில் நாம் பார்த்தோம். முழுமையான உரிமை மாற்ற வழக்கில் உரிமை பெறுவரின் மரணம் ஏற்பட்டால் பாலிசியின் சாசனம் இறந்த உரிமை பெறுபவரின் எஸ்டேட்டிற்கு சென்றுவிடும். ஒரு ஆயுள் காப்பீட்டு பாலிசியின் உரிமை மாற்றத்தில் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு சொத்தாக பாலிசியின் உரிமைகள், சாசனம் மற்றும் நலன்களை மாற்றும் செயலை குறிக்கிறது. அசைன்மெண்ட் என்பது உரிமை மாற்றத்தில் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு சொத்தாக. The assignment of a life insurance policy implies the act of transferring the rights, title, and interest in the policy as property from one person to another. பாலிசிதாரன் உரிமை மாற்றம் குறித்து காப்பீடு நிறுவனத்திற்கு அறிவிப்பை தருவது அவசியம். மேலுள்ள 3மே சரியான வாதம். முழுமையான உரிமை மாற்ற வழக்கில் முதிர்வு வரை பாலிசி உரிமை பெறுவரிடமே உள்ளது. தவறான வாதம். ஆனால் பாலிசியில் காப்பீடு பெற்றவர் இறந்துவிட்டால் பாலிசி காப்பீடு பெற்றவர் பயனாளிகளுக்கு திரும்புகிறது. பாலிசி உரிமை மாற்றம் செய்த உடனேயே காப்பீடு நிறுவனத்திற்கு மாறிவிடுகிறது அதன் உரிமை. ஆதலால் இது தவறான வாதம். கடைசி ஆப்ஷன் 4 தவறான வாதம். இதுவே இதற்கான பதிலாகும். அடுத்த கேள்வி, கீழே உள்ள மாற்றங்களில் ஒரு காப்பீட்டு நிறுவனம் மூலம் அனுமதிக்கப்படும்? Which of the below alteration will be permitted by an insurance company? ஒரு பாலிசி எடுத்ததற்கு பிறகு அதில் சில மாறுதல்கள், அதாவது ஆல்ட்ரேஷன், மாற்றங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாலிசிகளாக ஒரு பாலிசியை பிரிப்பது இது அனுமதிக்கப்படுகிறது. ஒரு பாலிசியை அதற்கு குறைவான ஒரு 10 லட்சம் பாலிசி என்றால் ஒரு 5 லட்சம் பாலிசியாகவும் ஒரு 2-5 லட்சம் பாலிசிகளாக மாற்றிக்கொள்ள வசதி உண்டு. அதே போல பிரீமியம் செலுத்தும் காலத்தின் நீட்டிப்பு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரீமியம் பேயிங் டேர்ம். பிரீமியம் செலுத்தும் ஒரு பாலிசி ஆரம்பித்து ஒரு 15 வருடத்திற்கு பாலிசி எடுத்திருக்கிறார் என்றால் அந்த பாலிசியின் காலத்தை நீட்டிக்க வாய்ப்புள்ளதா? இது வாய்ப்பு கிடையாது. ஏனெனில் பாலிசி காலத்தை குறைப்பதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு உள்ளது.
நிறுவனம் அனுமதி வழங்கும். இது நீட்டிப்பு, அதனால் இதுவே சரியான பதிலாகும். லாபத்துடன் பாலிசி மாற்றுவது காப்பீடு தொகையின் அதிகரிப்பு. காப்பீடு தொகையின் அதிகரிப்பு லாபத்துடன் உள்ள பாலிசி இல்லாத பாலிசியாக இதுவும் வழங்கப்படாது. காப்பீட்டு தொகை அதிகரிக்கப்பட முடியாது, குறைத்திட வாய்ப்பு உள்ளது. ஆப்ஷன் 1. பின்வரும் வழக்குகளில் எந்த ஒரு வாழ்க்கை ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தால் மறுக்கப்பட்ட அல்லது ஒத்திவைக்கப்பட்ட வாய்ப்பு உள்ளது? Which of the following is likely to be declined or postponed by a life insurer? ஆரோக்கியமான 18 வயது நபர் ஒரு பாலிசி முன்மொழிவு செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கும் அல்லது பிற்காலத்திற்கு ஒத்திவைப்பதற்கும், பாலிசி தற்போது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ள காரணங்கள்: ஆரோக்கியமான 18 வயது நபர், ஒரு பருமனான நபர், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர், சொந்த வருமானம். இதில் ஆப்ஷன் 3. பின்வருவதில் எது நெறிமுறை சார் இன்னலுக்கான ஒரு உதாரணம்? மாரல் ஹசார்ட். மாரல் ஹசார்ட் என்பது ஒருவர் செய்யும் தொழிலால் ஏற்படக்கூடிய ரிஸ்கை மாரல் ஹசார்ட் என்று வரையறுக்கப்படுவார். ஸ்டண்ட் செய்யும் போது ஸ்டண்ட் கலைஞர் இறந்து விடுகிறார். காயம்பட்டதால் அதிகமான அளவில் மது குடிக்கின்ற ஒரு நபர். பிரீமியங்கள் செலுத்துவதில் காப்பீடு பெற்றவர் தவறு செய்கிறார். முன்மொழிபவர் பாலிசி ஆவணத்தில் பொய் சொல்வது. நெறிமுறை சார் இன்னல் என்பது இது அனைத்தும் அதிகமான அளவு மது குடிக்கின்ற நபர். இதுவே மருத்துவ ஏற்படிப்பில் மரபுவழி வரலாறு ஏன் முக்கியமானதாக உள்ளது? பணக்கார பெற்றோர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைகள் இருக்கும். தவறு அல்ல, சரியான வாதம் அல்ல. சில நோய்கள் குழந்தைகளுக்கு பெற்றோரிடம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மரபுவழி வரலாறு, ஹெரிடிட்டி, பெற்றோர்களிடமிருந்து செலுத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு பாலிசி ஏற்றுக்கொள்வதில் ஹெரிடிட்டி முக்கியமான காரணம். சந்ததி முக்கியமான காரணம் பெற்றோரிடமிருந்து நோய்கள் குழந்தைகளுக்கு, சில நோய்கள் பெற்றோரிடம் மாற வாய்ப்புள்ளது. பின்வருவனவற்றில் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் ஏற்பாளரின் பங்கை குறிக்கிறது. அண்டர்ரைட்டர்ஸ் ரோல் இன் இன்சூரன்ஸ் கம்பெனி. காப்பீட்டு நிறுவனத்தில் செயல்முறை கிளைம்ஸ், அபாயங்கள் ஏற்பை பற்றிய முடிவு. டிசைட் அக்செப்டபிலிட்டி ஆஃப் ரிஸ்க்ஸ். இதுவே அண்டர்ரைட்டரின் பணியாகும். பாலிசி முன்மொழிவை ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பாலிசியில் உள்ள அபாயங்களின் ஏற்றுக்கொள்வதை பற்றிய முடிவே ஏற்பாளரின் பங்காகும்.
பின்வருவனவற்றில் எது ஏற்பளிப்பு முடிவு இல்லை? Which of the following is not an underwriting decision? தரமான விகிதத்தில் அபாயத்தை ஏற்பது, அண்டர்ரைட்டிங்கின் செயல்பாடுதான் அந்த பாலிசியின் நார்மலான ரேட்டில் பிரீமியத்தில் பாலிசியை ஏற்றுக்கொள்ளும் முறை அண்டர்ரைட்டரை சார்ந்தது தான். அபாயத்தை நிராகரிப்பு, டிக்ளினேச்சர் ஆஃப் ரிஸ்க், அபாயத்தை ஒத்திவைப்பது, ஈடுகோரல் நிராகரிப்பு. இந்த மேலுள்ள மூன்றுமே ஏற்பாளரின் அண்டர்ரைட்டரின் ஏற்பது, நிராகரிப்பது, ஒத்திவைப்பதும் ஏற்பாளரின் பணியாகும். ஈடுகோரல் நிராகரிப்பு, கிளைம் ரிஜெக்ஷன் என்பது அது உரிமம் பிரிவு சம்பந்தப்பட்டதாகும். ஆதலால் இது ஏற்பளிப்பு முடிவு கிடையாது. பின்வருவனவற்றில் எது ஒரு தரமான வயது சான்று இல்லை? Which of the following is not a standard age proof? பாஸ்போர்ட், பள்ளியை விட்டு வெளியேறிய சான்றிதழ், ஜாதகம், பிறப்பு சான்றிதழ். பாஸ்போர்ட், டிசி, ஸ்கூல் ரெக்கார்டு, பிறப்பு சான்றிதழ் அனைத்துமே தரமான ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் ஆகும். இதில் ஜாதகத்தில் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஜாதகம். அடுத்த கேள்வி, பின்வரும் நிபந்தனையில் எது ஒரு நபரின் காப்பீடு திறனை எதிர்மறையாக பாதிக்கும்? Which of the following condition will affect a person's insurability negatively? தினப்படி ஓடுவது, தடையாக செய்த பொருளின் துஷ்பிரயோகம், சோம்பேறியான இயல்பு, காலந்தாழ்த்துதல். தடை செய்த பொருளின் துஷ்பிரயோகம். எந்த முறையின் கீழ் ஏற்பாளர்கள் அனைத்து எதிர்மறை அல்லது பாதகமான காரணிகளுக்கு நேர்மறை மதிப்பீடு புள்ளிகளை, நேர்மறையான அல்லது சாதகமான காரணிகளுக்கு எதிர்மறை புள்ளிகள் ஒதுக்குவார்கள்? இம்முறையின் கீழ் ஏற்பாளர்கள் அனைத்து எதிர்மறை அல்லது பாதகமான, நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் காரணிகளுக்கு நேர்மறை மதிப்பீடு புள்ளிகளை ஒதுக்குவார்கள். Under what method of underwriting does an underwriter assign positive rating points for all negative or adverse factors? தீர்ப்பு நிச்சயான எண்ணியல் மதிப்பீடு ஒரு படி. இது நியூமரிக்கல் ரேட்டிங் அடிப்படையிலானது. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நம்ம IC38 புக்கை ரெஃபர் பண்ணலாம். நேர்மறை மதிப்பீடு புள்ளிகள். IC38 புக்கு
எண்ணியல் மதிப்பீடை தேடி பார்க்கலாம். எண்ணியல் மதிப்பீடு இது ஏற்பணிப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல்முறையாகும். இதில் எண் சார்ந்த அல்லது சதவீத ஆய்வுகள் அபாயத்தின் ஒவ்வொரு கூறின் மீதும் செய்யப்படுகிறது. வயது, பாலினம், இனம், தொழில், குடியிருப்பு சூழல் காரணிகள் ஆய்வு செய்ய மற்றும் முன்னிர்ணயிக்கப்பட்டதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் போடப்படுகின்றன. எண்ணியல் கோட்பாடு மதிப்பீடு. அடுத்த கேள்வி, டேஷில் உள்ளவர்களின் எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு வீதம் இறப்பு அட்டவணையில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட தரமான வாழ்வுடன் ஒத்துள்ளது. டேஷில் உள்ளவர்களின் எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு வீதம் எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் டெத் ரேட் இறப்பு அட்டவணையில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட தரமான வாழ்வு risk under risk classification which dash consists of those anticipated whose anticipated mortality corresponds to the standard lives represented by the mortality table. தரமான வாழ்வுகள், விரும்பப்பட்ட அபாயங்கள், தரக்குறைவான வாழ்வுகள், நிராகரிக்கப்பட்ட வாழ்வுகள். அபாய வகைப்பாடு. நமக்குள்ள 4 ஆப்ஷன்: மறுக்கப்பட்ட வாழ்வுகள், தரக்குறைவான வாழ்வுகள், விரும்பத்தக்க வாழ்வுகள், தரமான வாழ்வுகள். டீட்டெயிலாக பார்க்கலாம். தரமான வாழ்வுகள், இதில் உள்ளவர்களின் எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு வீதம் இறப்பு அட்டவணையில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட தரமான வாழ்வுடன் ஒத்துள்ளது. விரும்பத்தக்க வாழ்வுகள், இதில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு வீதம் இறப்பு அட்டவணையில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட தரமான வாழ்வை விட கணிசமாக குறைவாக உள்ளதால் இவரிடம் குறைந்த பிரீமியத்தை வசூலிக்க முடியும் தான். இந்த விரும்பத்தக்க வாழ்வுகளுடைய இறப்பு விகிதம் அட்டவணையில் உள்ளதை விட குறைவாக இருப்பதால் இவர்களிடம் பிரீமியம் குறைத்து கூட வாங்கலாம். தரக்குறைய சப்ஸ்டாண்டர்ட் லைஃப்ஸ், இதில் உள்ளவர்களின் எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு சராசரி அல்லது தரமான வாழ்வை விட அதிகமாக உள்ளது. தரமான வாழ்வு அட்டவணையுடன் ஒத்துள்ளது. அடுத்தது மறுக்கப்பட்ட வாழ்வுகள், இதில் உள்ளவர்களின் பலவீனங்கள் மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட கூடுதல் இறப்பு விகிதத்தின் அளவு மிக அதிகம் என்பதால் ஒரு வாங்கக்கூடிய வகையில் அவர் காப்பீட்டை வழங்க முடியாது. சில நேரங்களில் ஒரு தனிநபர் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்தால், பெரிய மருத்துவ அறுவை சிகிச்சை பெற்றிருந்தால் அல்லது முன்மொழிவை தற்காலிகமாக மறுக்கப்படலாம். நம்ம கேள்விக்கான பதில் செய்யப்பட தரமான வாழ்வு நோக்குள்ளது. தரமான வாழ்வுகள் ப்ரிஃபர்ட் ரிஸ்க்ஸ் அதை விட அட்டவணையை விட குறைவாக உள்ளது, இது அதிகமாக உள்ளது, இதில் ரிஸ்க் அதிகமாக, இதில் டிக்ளைன் லைஃப் ஆகாது. அடுத்த கேள்வி, அம்ருதா கர்ப்பமாக உள்ளார். அவர் ஒரு கால காப்பீட்டிற்கு விண்ணப்பித்துள்ளார். கால காப்பீடு என்றால் டேர்ம் இன்சூரன்ஸ். இறப்பு உரிமம் மட்டுமே கிடைக்கும், முதிர்வு உரிமம் கிடையாது. அதுதான் கால காப்பீடு. விண்ணப்பித்துள்ளார். கீழே உள்ள விருப்பங்களில் ஏற்பாளர்
அமிர்தாவிற்கு காப்பீடு வழங்குவதற்காக தேர்வு செய்யும் சிறந்த வழியாக எது இருக்கும்? மிக சாத்தியமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். Amrita is pregnant. She has applied for a term insurance cover. Which of the below option will be the best option to choose for an underwriter to offer insurance to Amrita? Choose the most likely option. சாதாரண விகிதத்தில் ஏற்பு, கூடுதல் பிரீமியத்துடன் ஏற்பு, முன்மொழிவை மறுப்பது, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உட்பிரிவு கொண்ட ஏற்பு. கட்டுப்படுத்தப்பட்ட உட்பிரிவு. இ-புக்கு போகலாம். கட்டுப்படுத்தும் உட்பிரிவுடன் ஏற்படும் சில வகையான இன்னல்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட உட்பிரிவை பயன்படுத்தினால் அதன் மூலம் சில சூழ்நிலை மரணம் ஏற்பட்டால் மரண நன்மையை கட்டுப்படுத்தலாம். உதாரணமாக கர்ப்பமான பெண்களின் மீது விதிக்கப்படும் கர்ப்ப உட்பிரிவு. இதன் மூலம் சில சூழ்நிலைகள் கர்ப்பம் தொடர்பான இறப்புகள் குழந்தை 3 மாதங்களுக்கு நிகழ்ந்தால் மட்டுமே காப்பீடு செலுத்துகிற மாதிரி கட்டுப்படுத்த முடியும். பிரெக்னன்சி கிளாஸ். இதுவே சரியான பதில். அடுத்த கேள்வி, கீழே உள்ள காப்பீட்டு முன்மொழிவுகளில் மருத்துவமற்ற ஏற்படிப்பாக தகுதி பெறும் வாய்ப்பு எதற்கு இல்லை? Which of the following below insurance proposal is not likely to qualify under non-medical underwriting? ஒரு பாலிசி முன்மொழிவு ப்ரொபோஸ் செய்வதன் போது அவருடைய வயதின் அடிப்படையிலும் அவருக்கு இந்த பாலிசி ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது மெடிக்கல் செக்கப் செய்த பிறகு ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் அண்ட் நான் மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் ஆகும். மெடிக்கல் செக்கப் செய்த பிறகு பாலிசி ஏற்றுக்கொள்வது மெடிக்கல் அண்டர்ரைட்டிங், மெடிக்கல் செக்கப் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது நான் மெடிக்கல் அண்டர்ரைட்டிங். 26 வயதுள்ள சவிதா ஒரு மென்பொருள் பொறியாளராக ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறார். 50 வயது உள்ள மகேஷ் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறார். 28 வயதுள்ள சதீஷ் ஒரு மற்றும் 1 கோடி காப்பீட்டிற்கு விண்ணப்பித்துள்ளார். 30 வயதுள்ள பண்புள்ள வேலையை செய்கிறார் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு என்டோமெண்ட் காப்பீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். இவர்கள் 1, 4 நான் மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் மெடிக்கல் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். 1 கோடி காப்பீடும் சில அரசு நிறுவனங்கள் போன்ற மதிப்பு வாய்ந்த நிறுவனங்கள் வேலை செய்பவர்களுக்கு சில சலுகைகள் உள்ளது. 50 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு மெடிக்கல் செய்த பாலிசி வழங்கப்படும். ஆப்ஷன் 2. ஷீனா தீவிரமான நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் ஒரு காப்பீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்த வழக்கில் ஏற்பாளர் டேஷ் பயன்படுத்தும் அதிக வாய்ப்பு உள்ளது. மிகவும் பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். Sheena is suffering from acute diabetes. She has applied for an insurance plan. In this case, the underwriter is most likely to use dash for underwriting. Choose the most appropriate option. Number 1, தீர்ப்பு முறை, judgment method. எண்ணியல் முறை, பங்கை வகிப்பதில்லை. முறையில்
இல்லை என்றால் நிறுவனம் உடனடியாக நிறைவு. ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படும், ஒத்தி வைக்கப்படலாம். ஜட்ஜ்மெண்ட் மெத்தட். சந்தோஷ் ஒரு கால காப்பீட்டிற்கு விண்ணப்பித்துள்ளார். டேர்ம் இன்சூரன்ஸ். காப்பீட்டு பாதுகாப்பு மட்டுமே கிடைக்கும், முதிர்வு தொகை எதுவும் கிடையாது. கால காப்பீடு. சந்தோஷ் ஒரு கால காப்பீட்டிற்கு விண்ணப்பித்துள்ளார். அவர் எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு வீதம் தரமான வாழ்வுகளை விட கணிசமாக குறைவாக உள்ளது. எனவே அவருக்கு கூடுதல் பிரீமியம் விதிக்கப்படலாம். அபாய வகைப்பாட்டின் கீழ் சந்தோஷ் டேஷ் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளார். Santosh has applied for a term insurance policy. His anticipated mortality is significantly lower than standard lives and hence could be charged a lower premium. குறைவான பிரீமியம் ஆகும். Under risk clarification, Santosh will be classified under குறைவாக, lower than standard lives. குறைவான பிரீமியம் விதிக்கப்படலாம் என்பதற்கு preferred risks பார்த்தோம் ஏற்கனவே. கீழே உள்ள அறிக்கையில் ஈடுகோரல் கருத்து கிளைம்ஸ் பாலிசி இறப்பு அல்லது முதிர்வு அல்லது வாழ்வுகால பயன் மணிபேக் போன்ற ஈடுகோரல் கிளைம்ஸ் கருத்து எது சிறந்த முறையில் விவரிக்கிறது? மிகவும் பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். Which one of the below statement has best describes the concept of claim? Choose the most appropriate option. ஒரு ஈடுகோரல் என்பது காப்பீட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படாத வாக்குறுதியை காப்பீட்டு நிறுவனமே பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உரிமையாகும். Claim is a request that the insurer should make good the promise specified in the contract. ஈடுகோரல் என்பது காப்பீட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட வாக்குறுதியை காப்பீட்டு பூர்த்தி செய்கின்ற உரிமையாகும். A claim is a demand that the insurer should make. ஒரு ஈடுகோரல் என்பது காப்பீட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட பொறுப்பு காப்பீடு பெற்றவர் பூர்த்தி செய்ய என்ற உரிமை. Insured should make good the commitment specified in the agreement. உரிமையாகும். காப்பீடு பெற்றவர் செய்ய வேண்டியதில்லை. இது உரிமையும் கிடையாது. பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உரிமை கிடையாது. நிராகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது வாக்குறுதியை குறிப்பிடப்பட்ட பொறுப்பு காப்பீடு பெற்றவர் பூர்த்தி செய்ய வேண்டும். வாக்குறுதியை குறிப்பிடப்பட்ட பொறுப்பு வாக்குறுதி குறிப்பிடப்படாத வாக்குறுதி. பாலிசிகளின் ஒரு பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த வகையான பாலிசியின் கீழ் ஈடுகோரல் பணம் குறிப்பிட்ட கால வரைகளில் வழங்கப்படும்? பாலிசிகளின் வகைகள் செக்மெண்ட் வைஸ் பாலிசிகள் அதன் வகைக்கேற்ப பிரிக்கப்பட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ளது.
ஈடுகோரல் பணம் குறிப்பிட்ட கால வரையில். Given below is a list of policies. Identify under which type of policy the claim payment is made in the form of periodic payment. குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் கால காப்புறுதி, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி, இடர்காப்புறுதி மட்டுமே உள்ளது. பிரீமியம் திரும்ப கிடைக்கும் பாலிசி, ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பாலிசி, பாலிசி முடிவின் போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. யூனிட் லிங்க்டு பாலிசி, பாலிசியின் கால முடிவில் தான் கிடைக்கும். பணமீட்சி பாலிசி, மணிபேக் பாலிசி என்பதே குறிப்பிட்ட கால இடைவெளியில் காலவரைகளில் பணம் வழங்கப்படும் பணமீட்சி பாலிசி. மகேஷ் ஒரு கடுமையான நோய் ரைடருடன் ஆயுள் காப்பீட்டு பாலிசியை வாங்கியுள்ளார். கடுமையானது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ரைடர் என்பது பாலிசி அடிப்படை பாலிசியுடன் சேர்த்து வாங்கப்படுவதாகும். அதில் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் என்பது ஒரு சில குறிப்பிட்ட தீவிரமான நோய்வாய்ப்படும் போது ஒரு ஆயுள் காப்பீட்டு தொகை பாலிசிதாரருக்கு இந்த ரைடர் எடுக்கும் பட்சத்தில் அவருக்கு வழங்கப்படும். மகேஷ் ஒரு கடுமையான நோய் ரைடருடன் ஆயுள் காப்பீடு பாலிசியை வாங்கியுள்ளார். அவர் கரனுக்கு ஆதரவாக பாலிசியின் முழுமையான உரிமை மாற்றத்தை அசைன்மெண்ட் பாலிசியின் உரிமையை மாற்றம் செய்து கொள்ளார். மகேஷ் மாரடைப்பால் பாதிக்கப்படுகிறார் மற்றும் கடுமையான நோய் ரைடரின் கீழ் ரூபாய் 50,000 கோருகிறார். இந்த வழக்கில் யாருக்கு பணம் வழங்கப்படும்? பாலிசி எடுத்தவர் மகேஷ் நோய் ரைடருடன் ஆயுள் காப்பீடு பாலிசி எடுத்திருக்கிறார். கரனுக்கு உரிமை மாற்றம் செய்கிறார். மகேஷ் பாலிசி எடுத்தவர் இறக்கும்போது நோய் ரைடருடன் மாரடைப்பால் பாதிக்கப்படும் போது மற்றும் கடுமையான நோய் ரைடரின் கீழ் 50,000 கோருகிறார். இந்த வழக்கில் பாலிசி உரிமை மாற்றம் செய்யப்பட்டுவிட்டதால் உரிமை மாற்றம் செய்யப்பட்டவருக்கே பணம் வழங்கப்படும். கரனை உரிமை மாற்றம் செய்யப்பட்டவராகும். பிரவீன் ஒரு கார் விபத்தில் இறந்தார். பயனாளி மரண ஈடுகோரல் ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார். கீழே உள்ள ஆவணங்களில் இயற்கை மரணத்துடன் ஒப்பிடுகையில் விபத்து மூலம் இறந்த வழக்கில் பயனாளி அதாவது பாலிசிதாரர் பிரவீன் அவருடைய வாரிசாக நியமித்தவர் பயனாளி மரண ஈடுகோரல் அந்த இறப்பிற்கான இறப்புரிமம் வாங்குவதற்கான கிளைம் ஆவணங்கள் உரிமை ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார். கீழே உள்ள ஆவணங்களில் இயற்கை மரணத்துடன் ஒப்பிடுகையில் விபத்தின் மூலம் இறந்த வழக்கில் சமர்ப்பிக்க வேண்டிய கூடுதல் ஆவணம் எது? Praveen died in a car accident. The beneficiary submit documents for death claim. Which of the below document is an additional document required to be submitted in case of accidental death as compared to natural death? போலீஸ் துறையால் வழங்கப்படும் புலன் விசாரணை அறிக்கை. கீழே உள்ள மரண ஈடுகோரல்களில் எது முன்கூட்டியே எழும் மரண ஈடுகோரலாக கருதப்படும்? Which of the below death claims will be treated as an early death claim? பாலிசி எடுத்த சிறிது காலத்திலேயே இறப்பு ஏற்பட்டால் முன்கூட்டியே எழும் மரண ஈடுகோரல். 3 ஆண்டுகள் பாலிசி முடிவதற்குள் காப்பீடு பெற்றவர் இறந்துவிட்டால் 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகளுக்குள், 10 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்குள் பாலிசி
ஏற்பட்டால், இறப்புரிமை ஏற்பட்டால் அது எர்லி கிளைமாக முன்கூட்டியே எழும் மரண ஈடுகோரலாக கருதப்படுகிறது. உய்வு ஈடுகோரல்களை தூண்டும் என்று சில நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளன. தவறாக உள்ள அறிக்கையை அடையாளம் காணும். Given below are some events that will trigger survival claims. Identify which of the below statement is incorrect. கால காப்பீடு பாலிசியில் வழங்கப்படும் தீர்வு ஈடுகோரல் கிளைம் paid on maturity of டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு முதிர்வு தொகை கிடையாது என்று ஏற்கனவே பார்த்தோம். பதிலாகும் ஒரு மைல்கல்லை அடையும் போது பணமீட்சி பாலிசியின் கீழ் வழங்கப்படும் பணம் ஈடுகோரல் எந்த வகைப்படுத்தப்படும்? பணமீட்சி money back policy, payment made under money back policy upon reaching a milestone of the accident. மரண ஈடுகோரல், முதிர்வு ஈடுகோரல், குறிப்பிட்ட காலத்தில் உய்வு ஈடுகோரல், ஒப்படைவு ஈடுகோரல். பாலிசிதாரர் இறப்பு ஏற்படும் போது கிளைம் ஆனது மரண ஈடுகோரல். பாலிசி காலம் நிறைவடைந்து முதிர்வு தொகை பெறுவதற்கான ஈடுகோரல் முதிர்வு ஈடுகோரல். சர்வேயில் பாலிசிகாரர் வாழ்நாளிலேயே உய்வு ஈடுகோரல் சர்வேவல் ஈடுகோரல் மணி பேக் பாலிசியில் வழங்கப்படும். ஒப்படைவு ஈடுகோரல் பாலிசி சரண்டர் செய்வதன் ஒப்படைப்பதற்கான ஈடுகோரல். அடுத்த கேள்வி, சங்கர் யூனிட் லிங்க்டு காப்பீடு திட்டத்தை 10 ஆண்டுகளுக்காக வாங்கினார். அவர் பாலிசி முதிர்வடையும் முன் இறந்துவிட்டால் கீழ் உள்ளதில் எது வழங்கப்படும்? Shankar bought a 10-year unit-linked insurance plan. If he dies before the maturity of the policy, which of the below will be paid? காப்பீடு தொகை அல்லது நிதி மதிப்பில் எது குறைவாக உள்ளதோ, lower of sum assured or fund value, காப்பீடு தொகை அல்லது நிதி மதிப்பில் எது உயர்வாக உள்ளதோ அதுவே கிடைக்கும். அதாவது நிதி மதிப்பு என்பது ஃபண்ட் வேல்யூ ஆகும். அந்த ஒரு யூலிப் பாலிசி, ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை சார்ந்த பாலிசியில் முதிர்வு என்பது அவருடைய பாலிசியில் உள்ள ஃபண்டுகளில் உள்ள யூனிட்டுகளின் அடிப்படையில் வழங்கப்படும், அதன் மதிப்பில் வழங்கப்படும், அதுவே நிதி மதிப்பாகும். நிதி மதிப்பு அல்லது காப்பீட்டு தொகை எது குறைவாக உள்ளது? இது காப்பீட்டு தொகை, பாதுகாப்பு சம் அஷ்யூர்டு காப்பீட்டு தொகை, இது ஃபண்ட் வேல்யூ. இதில் எது உயர்வாக உள்ளதோ இதுவே சரியான பதில். ஈடுகோரல்கள் வகைப்பாடு முன்கூட்டி அல்லது முன்கூட்டி மரணமல்லாது அடிப்படையில் தனிப்போக்குள்ளதை தேர்ந்தெடுக்கவும். Based on classification of claims, yearly or non-yearly, pick the odd one out. பாலிசி எடுத்ததற்கு பிறகு பாலிசியர் இறப்பு ஏற்படின் சிறிது காலத்திலேயே ஏற்கனவே பார்த்தோம் 3 வருடத்திற்குள் இருந்தால் முன்கூட்டி அல்லது முன்கூட்டி மரணம் அல்லாத, அதற்கு மேல் உள்ளது முன்கூட்டி மரணம் அல்லாத. அடிப்படையில் தனி போக்குள்ளதை தேர்ந்தெடுக்கவும். ரம்யா ஒரு கால காப்பீட்டு திட்டத்தை வாங்கிய பின் 6 மாதங்களுக்கு பிறகு இறந்து விடுகிறார்.
Ramya dies after 6 months of buying a term insurance plan. மனோஜ் ஒரு கால காப்பீடு திட்டத்தை வாங்கிய பின் 1.5 ஆண்டுகளுக்கு பிறந்து இறந்து விடுகிறார். Manoj dies after 1.5 years of buying a term insurance plan. டேவிட் ஒரு கால காப்பீடு திட்டத்தை வாங்கிய பின் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்து விடுகிறார். David dies after 2.5 years of buying a term insurance plan. பிரவீன் ஒரு கால காப்பீடு திட்டத்தை வாங்கிய பின் 5.5 ஆண்டுகள் பிறகு இறந்து விடுகிறார். பிரவீன் dies after 5.5 years. 5.5 வருடம், 2.5 வருடம், 1.5 வருடம், 6 மாதம். இதில் 3 வருடத்திற்கு ஏற்பட்டது முன்கூட்டி மரணம் அல்லாத ஈடுகோறலாகும். மற்றதெல்லாம் முன்கூட்டி ஈடுகோறல். அடுத்த கேள்வி, ஆயுள் காப்பீடு பெற்றவரின் மரணம் ஏற்பட்டால் பயனாளிகள் ஒரு சாதாரண மரண ஈடுகோறலுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக விபத்தில் இருந்த விளக்கப்பட்டியல் மட்டும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்தோம். புலன் விசாரணை ரிப்பீட் ஆயிருக்கிறது. அடுத்த கேள்வி, ஐஆர்டிஏ பாலிசிதாரர்கள் நன்மைகள் பாதுகாப்பு ஒழுங்கு விதிகள் 2002 கீழ் ஆயுள் காப்பீட்டு பாலிசியின் கீழ் ஒரு ஈடுகோறலுக்கு தேவையான அனைத்து தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் விளக்கங்களை பெற்ற தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பணம் வழங்கப்பட வேண்டும் அல்லது சர்ச்சை இருந்தால் விசாரணைக்கு அனுப்ப வேண்டும். எத்தனை நாள் என்பது 30 நாட்களுக்குள் பணம் வழங்கப்பட வேண்டும் அல்லது சர்ச்சை இருந்தால் விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டும். நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஒரு காப்பீட்டு முன்மொழிவை டேஷ் நாட்களுக்குள் செயல்படுத்த வேண்டும். நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஒரு காப்பீட்டு முன்மொழிவை as per guidelines of an insurance company has to process an insurance proposal within 15 days. ஒரு முன்மொழிவு தேவையான ஆவணங்களுடன் ஒரு பாலிசிதாரர் ஒரு முகவரின் மூலம் சமர்ப்பிக்கப்படும் போது நிறுவனம் 15 நாட்களுக்குள் அதற்கான முடிவை செயல்படுத்த வேண்டும். பிரீமியம் காசோலை மூலம் செலுத்தப்படுமையானால் கீழேயுள்ள எந்த கூற்று உண்மையாகும்? In case of the premium payment is made by check, then which of the below statement will hold true? அனுப்பப்பட்ட தேதி அபாய பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஒரு பாலிசிதாரர் புதிதாக பாலிசி எடுக்கும்போது காசோலை மூலம் செலுத்துகிறார். காசோலை அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து காசோலை வங்கியில் கட்டப்பட்ட தேதியிலிருந்து அபாய பாதுகாப்பு ரிஸ்க் அவருடைய அந்த பாலிசிதாரருக்கான ஆயுள் காப்பீடு மற்றும் மற்ற பாதுகாப்புகள் எந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகும் என்பது இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ். காசோலை அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து வங்கியில் கட்டப்பட்ட தேதியிலிருந்து காப்பீட்டு நிறுவனத்தில் காசோலை பெறப்படும் தேதியிலிருந்து முன்மொழிவோர் காசோலை தந்த தேதியிலிருந்து அபாய பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ளப்படலாம்.
இதில் காப்பீட்டு நிறுவனத்தால் காசோலை பெறப்படும் தேதியிலிருந்து காப்பீட்டு நிறுவனத்தால் policy the risk may be assumed on the date which the check is received by the insurance company. பின்வரும் கூற்றுகளில் எது உரை குறிப்புகளை பற்றிய உண்மையை கூறுகிறது? Which of the below statement is correct with regards to a warranty? உரை குறிப்புகள் முக்கியமாக ஆயுள் காப்பீட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. A warranty is a condition which is implied without being stated in the policy. பொது காப்பீட்டில் உரை குறிப்புகள் ஆரோக்கிய காப்பீட்டில் warranty is a condition. உரை குறிப்புகள் முக்கியமாக பொது காப்பீட்டில் கடல் சார்ந்த மற்றும் பிரிவுகளில் பயன்படுத்தப்படும். If a warranty is breached, the claim can still be paid if it is non-material to us. வழங்கப்படும் சமயத்தில் பாலிசியின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மாற்றப்பட வேண்டுமானால் அது டேஷ் மூலம் அமைக்கப்பட்டு செயல்படுகிறது. If certain terms and conditions of the policy need to be modified at the time of issuance, it is done by setting out the amendments through dash. உத்தரவாதம் மேற்குறிப்பு திருத்தி அமைப்பது சாத்தியமில்லை. Endorsement. கீழேயுள்ள எந்த கூற்று புதுப்பித்தல் அறிவிப்பு விஷயத்தில் சரியானது? Which of the below statement is correct with regards to renewal notice? கடைசி ஆப்ஷன் 4. மருத்துவமனை சேர்க்கைக்கு முந்தைய செலவுகளுக்கான காப்புக்கான கால அளவு காப்பீட்டாளர்களுக்கு இடையே மாறுபடும். மருத்துவமனை சேர்க்கைக்கு முந்தைய செலவுகளுக்கான காப்புக்கான கால அளவு காப்பீட்டாளர்களிடையே மாறுபடும். மேலும் அது பாலிசியில் வரையறுக்கப்படும் என்றாலும் மிக பரவலான காப்பு மருத்துவமனை சேர்க்கைக்கு முன் உள்ள டேஷ் நாட்களாகும். Though the duration of cover for pre-hospitalization expenses would vary from insurer to insurer and is defined in the policy, the most common cover is for dash pre-hospitalization. 30 நாட்கள். IRDA வழிகாட்டுதலின்படி ஒரு சலுகை காலம் தனிப்பட்ட உடல்நல பாலிசிகளின் புதுப்பித்தலுக்கு அனுமதிக்கப்படுகிறது. IRDA வழிகாட்டுதலின்படி ஒரு டேஷ் சலுகை காலம் as per IRDA guidelines, a dash grace period is allowed for renewal of individual health policies. முப்பது நாட்கள். கீழே உள்ள கூறுகளில் மருத்துவமனை சேர்க்கை செலவுகள் பாலிசி குறித்து சரியானதாக எது உள்ளது? Which of the below statement is correct with regards to a hospitalization expenses policy? சேர்க்கை செலவுகளுக்காக மட்டும்
காப்பளிக்கப்படுகிறது. முந்தைய மற்றும் பிந்தைய செலவுகளுக்கு காப்பளிக்கப்படுகிறது. இது மருத்துவமனை சேர்க்கை செலவுகள் பாலிசி குறித்து என்பது சேர்ப்பிற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவுகள் மட்டுமே காப்பு வழங்கப்படும். மருத்துவமனையில் சேர்க்கைக்கான தொகை வழங்கப்பட மாட்டாது. சேர்க்கை எதுவும் அல்ல. ஆப்ஷன் 2. அடுத்த கேள்வி, சரியான கூரை அடையாளம் காணவும். ஐடென்டிஃபை which of the below statement is correct. உடல்நல காப்பீடு நோயுற்ற நிலையை கையாள்கிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் டீல்ஸ் வித் மார்பிடிட்டி. காப்பீடு இறப்பு நிலை கையாள்வது ஆயுள் காப்பீடு. உடல்நல காப்பீடு நோயற்ற நிலையை கையாள்கிறதாகவும் மருத்துவமனை செலவுகள் காப்பீட்டு பாதுகாப்பு உடல்நல காப்பீடே வழங்குகிறது. அடுத்த கேள்வி, உடல்நல காப்பீட்டில் வழங்கப்படும் ரொக்கமில்லா சேவை குறித்து கீழே உள்ள கூற்றில் எது சரியானதாக உள்ளது? Which of the below statement is correct with regards to a cashless service provided in health insurance? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபின் ரொக்கம் செலுத்தாமலேயே சேவை பெறுவது சம்பந்தமாக கீழுள்ள ஆப்ஷனில் எது சரியானதாக உள்ளது? இது காப்பீட்டு நிறுவனங்கள் தொடங்கிய முயற்சி. இது ரொக்கப்பண நோட்டுகளின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மின்னணு மூலம் பணம் சுற்றுச்சூழலுக்கு நட்புள்ள முயற்சி. காப்பீடு செய்வதற்கு சேவை இலவசமாக வழங்கப்படுகிறது மற்றும் எந்தவித ரொக்கமும் கட்ட தேவையில்லை எனில் ஒரு சிறப்பு திட்டத்தின் கீழ் காப்பீடு அரசாங்கம் பணத்தை செலுத்துகிறது. இதுவும் அல்ல, காப்பீடு செய்பவர் அனைத்து கட்டணங்களையும் இணைய வங்கி அல்லது அட்டையின் மூலம் கட்ட இணைய காப்பீடு. இதுவும் அல்ல, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்பது காப்பீடு செய்பவர் பணத்தை கட்டுவதில்லை மற்றும் காப்புறுதி நிறுவனம் மருத்துவமனைக்கு நேரடியாக பில்களை செலுத்திவிடுகிறது. The insured does not pay and the insurance company settles the bill directly with the hospital. அதுவே ரொக்கமில்லா சேவை என்பதாகும். கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ், ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் என்பதாகும். ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி, உடல்நல காப்பீட்டில் மருத்துவமனைகள் குறித்து பிபிஎன்னின் சரியான முழு வடிவத்தை அடையாளம் காட்டவும். பிபிஎன். Identify the correct full form of PPN with regards to hospitals and health insurance. பொது விருப்புக்குரிய நெட்வொர்க், விருப்பமான வழங்குனர் நெட்வொர்க், பொது தனியார் பிணையம். ஆப்ஷன் 2, விருப்பமான பிபிஎன் என்பது preferred provider network. விருப்பமான வழங்குனர் நெட்வொர்க், preferred provider network, PPN. அடுத்த கேள்வி, கீழே உள்ள கூறுகளில் தவறானதை அடையாளம் காட்டவும். Identify which of the below statement is incorrect. ஒரு முதலாளி அவரது ஊழியர்களுக்காக ஒரு குழு பாலிசி எடுக்க முடியும். ஒரு வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்காக குழு பாலிசி எடுக்க முடியும். ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்காக குழு பாலிசி எடுக்க முடியாது. தவறான வாதம். முதலாளி மூலம் எடுக்கப்பட்ட குழு பாலிசி அவரது ஊழியர் உறுப்பினர்களுக்கும் நீட்டிக்கப்படலாம்.
ஃபேமிலிக்கே கவரேஜ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஊழியர்களுக்கே எடுக்கலாம் குரூப் இன்சூரன்ஸ் வகையில். இது தவறான வாதமாகும். அடுத்த கேள்வி, ஏற்பளிப்பு அண்டர் ரைட்டிங் என்பது டேஷ் செயல்முறையாகும். அண்டர் ரைட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேஷ். ஏற்கனவே பார்த்தோம். அண்டர் ரைட்டிங் என்பது காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது. அபாய தேர்வு மற்றும் அபாய விலையிடுதல், அதற்குரிய ரிஸ்க் செலக்ஷன் அண்ட் பிரீமியம் கூடுதல் தேவைப்படின் அதற்குரிய விலையிடுதல். அடுத்த கேள்வி, ஏற்பளிப்பில் உன்னத நம்பிக்கையை கொள்கையை டேஷ் பின்பற்றுவது தேவைப்படுகிறது. The principle of utmost good faith is in underwriting is required to be followed by dash. காப்பீட்டு நிறுவனம், காப்பீடு செய்பவர், காப்பீட்டு நிறுவனம் மற்றும் காப்பீடு செய்பவர் இருவரும் உன்னத நம்பிக்கை அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் என்பது பாலிசி எடுக்கும் போது இருவரும் கடைபிடிக்க வேண்டியதாகும். காப்பீட்டு பற்று டேஷை குறிக்கிறது. காப்பீட்டு பற்று டேஷை குறிக்கிறது. ஏற்கனவே அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் பார்த்தோம். இங்க இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் முக்கியமான வாதங்களாகும். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் என்பது காப்பீட்டு பற்று. ஒரு நபரின் பேரில் இன்சூரன்ஸ் எடுப்பவருக்கு அவரின் பேரில் காப்பீட்டு பற்று இருத்தல் அவசியம். இருந்தால் மட்டுமே மற்றொரு நபர் பேரில் ஒரு பாலிசி எடுக்க முடியும். காப்பீடு செய்யப்பட வேண்டிய சொத்தில் காப்பீடை செய்யும் நபருக்குள்ள நிதிப்பற்று, financial interest of the person they are said to be insured. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் என்பது காப்பீடு செய்யப்பட வேண்டிய சொத்தில், பொது காப்பீடு என்பது அல்லது ஆயுளில் காப்பீடை செய்யும் நபருக்கு உள்ள ஃபினான்ஷியல் வேல்யூ இன்ட்ரெஸ்ட், காப்பீட்டு பற்று என்பதை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, மருத்துவ ஏற்பளிப்பு பற்றிய கூறுகளில் பின்வருவதில் எது தவறானது? Which of the following statements about medical underwriting is incorrect? மருத்துவ அறிக்கைகள் சேகரிப்பதில் மற்றும் மதிப்பிடுவதில் அதிக செலவு ஆகிறது. மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் என்பது மருத்துவ மெடிக்கல் செய்து மருத்துவரிடம் சான்று பெற்று பின்னர் பாலிசி எடுப்பதே மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் ஆகும். தவறான வாதம் என்பது காப்பீட்டின் மருத்துவ ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளாகும். நிச்சயம் சரியான வாதம். முன்மொழிவாளர்கள் தங்கள் நலத்தை மதிப்பீடு செய்ய மருத்துவ மற்றும் நோயியல் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சதவீத மதிப்பீடு அபாயத்தின் மேலுள்ள மூன்றும் சரியான வாதமாகும். மருத்துவ ஏற்பளிப்பு மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் சம்பந்தமாக. நான்காவது தவறான வாதமாகும். கீழே உள்ள தேர்வுகளில் உடல்நல காப்பீட்டை பொறுத்தவரை எது உண்மை? ஒரு குழு உடல்நல காப்பீட்டில் குழுவில் உள்ள எந்த தனிப்பட்ட நபரும்
காப்பீட்டாளருக்கு எதிரான எதிர்தேர்வை எடுத்துக்கொள்ள முடியும். 2. குழு உடல்நல காப்பீடு முதலாளி ஊழியர் குழுக்களுக்கு மட்டும் காப்புரிமை அளிக்கிறது. Which of the following statements is correct regarding health insurance? So, number 1, in a group health insurance, any of the individual constituting the group would anti-select against the insurer. Group health insurance provides coverage only to employer-employee. Employer-employee group என்பது எம்ப்ளாயர் தனது ஊழியர்களுக்காக எடுக்கும் பாலிசி எடுக்கும் முறையாகும். அது தனிப்பட்ட முறை ஒரு பிரிவு. குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது ஒரு எம்ப்ளாயி, ஒரு முதலாளி அவரது ஊழியர்கள் குழுவிற்காக எடுக்கப்படும் மருத்துவ காப்பீட்டு பாலிசி. ஆகவே இரண்டாவது தவறான வாதம். ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி, ஒரு தனிநபரின் நோயற்ற நிலையை கீழுள்ள எந்த காரணி பாதிக்காது? Which of the following factor does not affect the morbidity of an individual? நோயுறும் நிலையானது கீழுள்ள எந்த காரணி பாதிக்காது என்பது. பால், ஜெண்டர், ஆணினமா பெண்ணினமா என்பது. கணவன் மனைவியின் வேலை, பழக்கங்கள், வசிக்கும் இடம். பழக்கங்கள், வசிக்கும் இடம், பால், இவை அனைத்தும் காரணிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வேலையின் காரணமாக பரவலாக பொதுவாக பாதிக்காது. அடுத்த கேள்வி, ஈட்டுறுதி கொள்கைப்படி காப்பீடு செய்தவருக்கு பணம் வழங்கப்படும். According to the principle of indemnity, இது ஒரு முக்கியமான கொள்கையாகும். The insured is paid for காப்பீடு தொகை அளவு வரை ஏற்பட்ட உண்மையான இழப்புகள். ஏற்பாளருக்கு விண்ணப்பதாரர் பற்றிய தகவல்களுக்கு முதன்மையான ஆதாரமாக இருப்பது அவரது டேஷ் ஆக உள்ளது. The first and the primary source of information about an applicant for the underwriter is his வயது சான்று ஆவணங்கள், நிதி ஆவணங்கள், முந்தைய மருத்துவ பதிவுகளில் முன்மொழிவு படிவம். முதன்மையான ஆதாரம் என்பது முதன்மை ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி சோர்ஸ் என்பது முன்மொழிவு படிவத்திலே அனைத்து தகவலும் உண்டாகும். இவை அனைத்தும் கூடுதலாக பாலிசியின் வகை தன்மைக்கேற்ப பாலிசியோடு இணைத்து கொடுக்கப்பட வேண்டியது. முன்மொழிவு படிவம் என்பது அனைத்து பாலிசி முன்மொழிவுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இந்த படிவம் தேவைப்படும். இதுவே அடிப்படை ஆதாரமாகும். அடுத்த கேள்வி, ஏற்பளிப்பு செயல்முறை டேஷ் முடிகிறது.
The underwriting process is completed when முன்மொழிபவரின் உடல்நலம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் தொடர்பான அனைத்து முக்கியமான தகவல் முன்மொழிவு படிவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அதற்கு பிறகு அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் முடிந்ததும் பெற்ற தகவல்கள் கவனமாக ஆராயப்பட்டு ஏற்பளிப்பு செய்வது. பாலிசியை ஏற்றுக்கொள்ளும் இந்த முறை எப்போது முடிவடைகிறது என்றால் கவனமாக ஆராயப்பட்டு பொருத்தமான அபாய வகைகளின் கீழ் வகைப்படுத்திய பின் அபாய தேர்வு மற்றும் வெளியேறுவதற்கு பின்னர் முன்மொழிவிற்கு பாலிசியை வழங்கிய பின்னர் பாலிசி ஆரம்பமாகி விடுகிறது. ஏற்பளிப்பு என்பது கவனமாக ஆராயப்பட்டு பொருத்தமான அபாய வகைகளின் கீழ் வகைப்படுத்துவது. அடுத்த கேள்வி, எண்ணியல் மதிப்பீடு முறை பற்றி கீழுள்ள கூற்றுகளில் எது தவறானது? எண்ணியல் மதிப்பீடு என்பது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எண்ணியல் மதிப்பீடு பெற்றோர் உதவியுடன் ஒரு பெரிய நாம் இதற்காக இ-புக்குக்கு ரெஃபர் செய்யலாம். எண்ணியல் மதிப்பீடு முறை இதுவே IC38 முழு புத்தகமாகும். இந்த பாடத்திட்டத்தில் எண்ணியல் மதிப்பீடு முறை பற்றி படிக்கலாம். இது ஏற்பளிப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல்முறையாகும். இது பற்றிய கேள்வி ஏற்கனவே பார்த்தோம். எண்ணியல் மதிப்பீடு செயல்முறை இதில் எண் சார்ந்த அல்லது சதவீத ஆய்வுகள் அபாயத்தின் ஒவ்வொரு கூறின் மூலம் செய்யப்படுகிறது. எண் சார்ந்த அல்லது சதவீத ஆய்வுகள் ஒரு முன்மொழிவு அபாயத்தின் மூலம் வயது, பாலினம், இனம், தொழில், குடியிருப்பு, சூழல், உடல் அமைப்பு, பழக்கங்கள், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வரலாறு போன்ற காரணிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. முன்மொழிவில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் அடுத்தது மற்றும் முன் நிர்ணயிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் மதிப்பெண்கள் போடப்படுகின்றன. ஏற்பளிப்பு முடிவுகள் பெற்ற தகவலை கவனமாக ஆராயப்பட்டு பொருத்தமான அபாய வகையின் கீழ் வகைப்படுத்திய பின்னர் ஏற்பளிப்பு செயல்முறை முடிகிறது. மேலே குறிப்பிட்ட கருவிகள் மற்றும் அவரது தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பளிப்பு பின்வருகிற வகைகளாக அபாயத்தை வகைப்படுத்துகிறார். அடுத்த கேள்வி, பின் வருபவைகளில் இன்கரெக்ட் என்பது இன்கரெக்ட். அடுத்த கேள்வி, பின் வருபவைகளில் எது காப்பீட்டு ஈடுகோரல் செயல்முறையில் கிளைம்ஸ் செயல்முறையில் உள்ள ஒரு பங்குதாரர் இல்லை? Which among the following is not a stakeholder in insurance claim process? நிறுவனத்தின் பங்குதாரர்கள் மனிதவளத்துறை, ரெகுலேட்டர், டிபிஏ என்பது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது இவர்கள் மூலம் மருத்துவமனை செலவுகள் பில்
ப்ராசஸ் செய்யப்படும். ரெகுலேட்டர் உண்டு. இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர் ஹோல்டர்களுக்கும் பங்கு உண்டு. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டிற்கு இது சம்பந்தமான வேலை இல்லை. அடுத்த கேள்வி, பின்வரும் ஆவணங்களில் எது மருத்துவமனையில் பராமரிக்கப்படும் ஒரு உள்நோயாளிக்கு செய்யப்படும் அனைத்து சிகிச்சைகளையும் விவரிக்கிறது? So the following document is maintained as at the hospital detailing all treatment done to an inpatient. Hospital registration center. முன்னேற்பாட்டுத் தொகை டேஷ் என அறியப்படுகிறது. ஈடுகோறல் நிலைமையின் அடிப்படையில் காப்பீட்டாளரின் பதிவாடுகளில் உள்ள எல்லா ஈடுகோறலுக்காகவும் செய்யப்பட்ட முன்னேற்பாட்டுத் தொகை டேஷ் என அறியப்படுகிறது. ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் அவர்களுக்கு உள்ள பாலிசிகளின் உரிமையான ஈடுகோறல்கள் சமமான காப்பீட்டாளரின் பதிவேடுகளில் உள்ள முன்னேற்பாட்டுத் தொகை, அதற்காக செய்யப்பட்ட முன்னேற்பாட்டுத் தொகை. The amount of provision made for all claims in the books of the insurance made based on the status of the claims is known as reserving. சேர்மம் கிடையாது, reserving. அடுத்த கேள்வி, பின்வரும் ஆவணங்களில் எது நிரந்தர உடல் குறைபாடு ஈடுகோறலுக்காக சமர்ப்பிக்க தேவையில்லை? Which of the following documents are not required to be submitted for permanent total disability claim? பாலிசி எடுத்தவர் நிரந்தர பெர்மனன்ட் டிசபிலிட்டி, டோட்டல் டிசபிலிட்டி ஆகும் பட்சத்தில் அதற்குரிய கிளைம்ஸ் ஈடுகோறலுக்காக கீழுள்ள எந்த ஆவணம் தேவையில்லை? ஈடுகோறல் படிவம் தேவை. எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையின் அசல் மற்றும் சான்று ஒப்புமிட்ட நகல் தேவை. ஒரு அரசு மருத்துவர் அல்லது சமமான தகுதியுள்ள மருத்துவர் பெற்ற காப்பீடு பெறுவதன் உடல் குறைபாட்டை உறுதிப்படும் டிசபிலிட்டி சர்டிபிகேட் தேவை. வழக்கமான கடன் செய்ய அளவுக்கு இருக்கிற என்பது உறுதி சிகிச்சை மற்றும் கடைசியான ஆப்ஷன் தேவை. அடுத்த கேள்வி, காப்பீட்டு ஈடுகோறல் செயல்பாட்டில் முதன்மை பங்குதாரராக கருதப்படுவது யார்? ஈடுகோறல் உரிமை பாலிசி, மருத்துவ பாலிசி என்பதின் அட்மிட் ஆகும்போது அதற்குரிய ட்ரீட்மெண்ட் செலவுகளுக்கான பில்களை செட்டில் செய்வது கிளைம்ஸ் உரிமம் பிரிவாகும், கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட். வாடிக்கையாளர்கள். அடுத்த கேள்வி, கிரீஷ் சக்சேனாவின் காப்பீட்டு ஈடுகோறலை காப்பீட்டு நிறுவனம் மறுத்துள்ளது. ஒரு மறுப்பு வழக்கில் காப்பீட்டாளரிடம் பிரதிநிதித்துவம் செய்வதை தவிர கிரீஷ் சக்சேனாவுக்கு கிடைக்கும் விருப்பங்கள் என்ன? காப்பீட்டு ஈடுகோறல் சமர்ப்பிக்கிறார். மறுக்கும் வழக்கில் காப்பீட்டாளரிடம் பிரதிநிதித்துவம் செய்வதை தவிர அதற்கு மேல் உள்ள வாய்ப்புகள் என்ன? Girish Saxena's insurance claim was denied by insurance company. In case of a denial,
What is the option available to Girish Saxena apart from the representation to the insurer? அரசை அணுகலாம், சட்ட அதிகார சபையிலே அணுகலாம், லீகல் அத்தாரிட்டிஸ். சட்ட அதிகார சபைகள் உள்ளது, அதற்கு மேல் அவர்களிடம் அணுகலாம். அடுத்த கேள்வி, விசாரணையின் போது ராஜீவ் மேத்தா கோரிய ஒரு உடல்நல காப்பீட்டு ஈடுகோரலில் காப்பீட்டு நிறுவனம் ராஜீவ் மேத்தாவிற்கு பதிலாக அவரது சகோதரர் ராஜேஷ் மேத்தா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கிறது. ராஜேஷ் மேத்தாவின் பாலிசி ஒரு குடும்ப பெயர்ச்சி திட்டம் அல்ல. இது டேஷ் மோசடிக்கான ஒரு உதாரணமாகும். During investigation of a health insurance claim presented by Rajiv Mehta, insurance company finds that instead of Rajiv Mehta, his brother Rajesh Mehta had been admitted to the hospital for treatment. The policy of Rajiv Mehta is not a family floater plan. This is an example of dash fraud. Option 1. அடுத்த கேள்வி, பின்வரும் நிலைகளில் எதன் கீழ் வீட்டில் தங்கி சிகிச்சை பெறுவது ஒரு உடல்நல காப்பீட்டில் காப்புரை செய்யப்பட்டிருக்கும்? Under which of the following condition is domiciliary hospitalization is covered in a health insurance policy? நோயாளியின் நிலை டொமிசிலரி, அவர் வீட்டில் இருந்தபடியே உடல்நல காப்பீடு செய்வதற்கான காப்பீட்டு பாதுகாப்பு கொடுக்கலாம். அடுத்த கேள்வி, இறுதியான கேள்வி, பின்வரும் குறியீடுகளில் எது உடல் நலமின்மைக்கு சிகிச்சையளிக்க செய்யப்படும் செயல்முறைகளை பதிவு செய்கின்றன? Which of the following codes capture the procedures performed to treat the illness? Option 3, CPT. தொடர்ந்து கேள்விகள் நிறைவுறுகிறது. சப்மிட் கொடுக்கலாம். Thank you.